अस्सलाम वालेकुम वेलकम टू अफ्राज फूड चैनल। अस्सलाम वालेकुम। इன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி நுறுக்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேலத்திலே ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டோட செட்டுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரி வந்திருக்கவன் தான் இந்த நுறுக்கல். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? தட்டோட செட்டாக இருந்தாலும் சரி, நொறுக்கலாக இருந்தாலும் சரி, பேசிக்காக அது க்ரீன் சட்னின்னு ஒன்று இருந்து ஆட் பண்ணுவாங்க. இதுதாங்க இந்த ரெசிபிக்கே ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த ரெண்டு ரெசிபிக்கு மட்டும் இல்லாமல் சமோசா சாட், அப்புறம் பானிபூரி, இதுக்கெலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சாட் ஐட்டம்ஸ்க்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா தலை எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக புளி, ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட பிளாக் சால்ட் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே நாட்டு சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூடவே ரெட் சில்லி பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் இல்லை கெச்சப் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸியில் நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலும் க்ரீன் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இதை வந்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். கேரட்டை வந்து தோல் சீவிட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் கூட நீங்கள் துருவி ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அதுவும் ஆட் பண்ணுவாங்க தான், வீட்டில் இல்லாதனால நான் ஆட் பண்ணல. இப்போது இந்த துருவி வச்ச கேரட்டு, நம்ம பொடிசாக கட் பண்ணியிருக்கிற அந்த வெங்காயம், க்ரீன் சட்னியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கேரட் பீட்ரூட்னு சொல்லிட்டு எல்லா வெஜ்ஜஸும் நம்ம ரவா ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த நொறுக்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே சட்னியில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வெஜ்ஜஸ்க்கெலாம் தேவையான மாதிரி நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெஜ்ஜி மிக்ஸ் கூட முறுக்கு இல்லை தட்டு வடை எல்லாத்தையுமே நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி நொறுக்கி இதில் வந்து ஆட் பண்ணுவாங்க. என்னோடய கிட்ஸ்க்கு இந்த காராசி முறுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால இதை வச்சு நான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பசங்களுக்கு. நீங்கள் வந்து வீட்டில் செய்கிறதா இருந்தால் முறுக்கு, நான் நார்மலாக கை முறுக்கு, அச்சு முறுக்குலாம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நல்லா நொறுக்கி போட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை தட்டு வடை இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் நொறுக்கி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அந்த பவுல் ஃபுல்லாக காலி ஆகிட்டு தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அஃப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.